அவர் எனக்கு முன்பாக வருகிறார். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி உனக்கு முன்பதாக அவர் வருகிறார். இனி நீ நல்லா கவனிச்சுக்கோ. சிலவங்க சொல்லுவாங்கல்ல, வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு பூனை குறுக்க வந்துன்னா என்ன ஆகும் சொல்லுவாங்க? என்னது, நல்ல சகுனமா? அதுவும் கருப்பு பூனை வந்தா அட பைத்தியக்காரங்களா, அதெல்லாம் அப்படிலாம் யோசிக்காது. பூனை வந்தாலும் நீ போ, ஏன்னா உனக்கு முன்பதாக ஒருத்தர் போயிட்டார். புரியல நிறைய பேர். கிறிஸ்தவனா இருந்துகிட்டும் இன்னைக்கும் பூனை வந்துச்சு, நாளை பார்க்கறது, நட்சத்திரத்தை பார்க்கறது. கரெக்டா நான் சொல்றது? கிறிஸ்தவனா இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைக்க மாட்டானுங்க. ஆமா இல்லையா? கரெக்டா? செவ்வாய்க்கிழமை வைங்க, ஃப்ரீயா இருக்கும், எல்லா மண்டபமும் ஃப்ரீயா இருக்கும் உனக்கு. ஆமென். சொல்லுங்க. சகுனம் பாப்பானுங்க. அது நைட்டு எத்தனை மணிக்கு மேல பெருக்க கூடாதுன்னு சொல்லுவானுங்க. யோ அதெல்லாம் சொன்ன அர்த்தமே வேற. நைட்டு பெருக்க மாட்டானுங்க, ஏற்கனவே அது பெருக்காதுங்க, வீடு குப்பையில தான் கிடக்கும். இதுல நைட்டும் லைட்டை போட்ட பிறகு காசை கொடுக்கறதுக்கு யோசிப்பான். எது 6 மணிக்கு மேலையா எத்தனை மணி சொல்லுவாங்கல்ல, தண்ணி காசை கொடுக்க யோசிப்பான். ஏன்னா கொடுக்க கூடாதான். ஒரு நாளும் நீ கொடுக்கவே உன் வாழ்க்கை போயிடும். நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தருக்குள்ள வந்துட்ட, இயேசு உனக்குள்ள இருக்கிறாருன்னா இந்த எண்ணத்தெல்லாம் விடு. நீ எந்த நேரமும் உன்னை தேடி வரவங்களுக்கு கொடு. ஆமே. இல்ல நைட் ஆயிட்டு இந்த நேரம் கொடுக்க கூடாது. அந்த உன்னை ஆசீர்வதிக்கிறவர் தேவன். ஆமென் சொல்லக்கூடாதா? உன்னை உயர்த்துகிறது தேவன். அதை விட்டுட்டு 4 நட்சத்திரம் கிறிஸ்தவனா இருந்து பாக்குறாங்க. அதான் பெரிய வேதனை. கரெக்டா? இன்னைக்கும் போய் கல்லறையில போய் உட்கார்ந்துட்டு கும்பிடுறான். எதை தான் கும்பிடுறான்னு எனக்கும் தெரியல. கல்லறையில போயிட்டு அது யாரா இருக்கட்டும், அதுக்கு யாரா இருக்கட்டும், நான் கல்லறை போய் மாலை போட்டு கும்பிடுறது தேவன் விரும்புகிறவர அல்ல. புரியுதுங்களா? சிலவன் அதை வேற போட்டோ போட்டு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அப்படியே இப்படி ஒருத்தன் குனிஞ்சே நிற்கிறான். கிறிஸ்தவனை நான் சொல்றேன், மற்றவங்களை நான் பேசல. கரெக்டா நான் சொல்றது? இருக்கிற வரைக்கும் தாய் தகப்பனை நல்லா கவனிச்சு நல்லா பாருங்க. கரெக்டா நான் சொல்றது? இருக்கிற வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? கரெக்டா? இருக்கும்போது நல்லா பாருங்க, இருக்கும்போது நல்லா கொடுங்க, இருக்கும்போது நல்லா உடுத்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்க, எல்லாம் செய்யுங்க. செத்த பிறகு சீன் போட வேண்டாம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது யாருக்கும் கேட்க போறது கிடையாது. கரெக்டா நான் சொல்றது? செத்த பிறகு இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, செத்த பிறகு பெரிய பளிங்கு கல்லு தான் வச்சு கல்லறையே கட்டுறாங்க. என்ன பிரயோஜனம் அதனால? கரெக்டா? ஆமா இல்லையா? சொல்லுங்க, நான் சொல்ல சரியா தப்பா? இருக்கும்போது நல்லா சோறு கொடுத்துருக்க மாட்டான், கல்லறை மட்டும் பெருசா கட்டுவான், தன்னை காட்டுறதுக்கு, தான் புகழை காட்டுறதுக்கு. நான் இவ்வளவு ரூபாய்க்கு செஞ்சுட்டேன், அந்த கேவலமான புத்தி இல்லை இதெல்லாம். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வருஷம் நீங்க வேற மாதிரி இருங்க. ஒரு அள்ளியில சொல்லக்கூடாதா? ஆமே. இந்த பூனை குறுக்க வந்துட்டு, நாய் குறுக்க வந்துட்டுலாம் நின்று பயப்படாது. ஐயோ தேவ சுத்தம். நாய் வந்ததுக்கும் பூனை வந்ததுக்கெல்லாம் தேவ சுத்தம் இல்லைன்னு நினைக்கிற எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? கரெக்டா நான் சொல்றது? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? பக்கத்துல பார்த்துக்கங்க, ஆமாவா இல்லையா? இனி பூனை வந்தா தாண்டி போ, நாய் வந்தா ஒதுங்கி போ, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ செய்ய கர்த்தர் உனக்கு முன்பதாக ஒருவர் புறப்பட்டு போயிருக்கிறார். அவரை பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போக இல்ல. அவரை பாரையா, அவர் ஆளை அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. அவரே உன்னை பாதுகாத்து நடத்துகிறார். அவர் மட்டுமே உன்னை நடத்துகிறார், வேற எந்த சூழ்நிலைகளும் அல்ல. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை இன்னைக்கு வாங்கணும், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். இனி எதை கண்டு பயப்பட மாட்டான் ஆண்டவரே. எந்த சூழ்நிலைகளையும் பார்த்து கர்த்தருடைய பிள்ளைகள், நீ கர்த்தரை மட்டும் பார். ஏன்னா ஆண்டவர் அழகா சொல்ல, இதை தடைகளை நீக்கி போடுகிற நான் உனக்கு முன்பதாக நீ கடந்து போகிறேன். இனி ஒவ்வொரு நாள் நினைச்சுக்கோ, நீ கடந்து போகிற ஒவ்வொரு பாதைகளிலும் உனக்கு முன்பாக ஒருவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார்.